எந்த சந்தேகம் பரையோ? கல்யாணம் எப்படி சம்பிரதாயமோ அதே மாதிரி அடுத்தடுத்து நடக்க வேண்டிய சடங்குகள்லாம் இருக்குல்ல. ராணிக்கு இப்ப 7 மாசம் ஆகுது. ஆனா அவ வயித்துல குழந்தை இருக்கிற மாதிரியான எந்தவித அறிகுறியும் தெரியவே இல்லை. அண்ணா, என்னால வயித்துக்குள்ளார இருக்கிற என் குழந்தைய உணர முடியுது சாமி. யா, எங்களாலையும் உணர முடியுது நம்புதிரி ஐயா. ஆனா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி கர்ப்பகால வயிறு ராணிக்கு ஏன் இல்ல? ஆமா நம்புதிரி, இந்த குழப்பம் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஏதாவது சடங்கு சம்பிரதாயத்தை செய்யாம விட்டுட்டோமா? அதனாலதான் இந்த குறைபாடான்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் உங்களை வர சொன்னோம். ஆமாங்கய்யா, ராணிக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ராணியும் நிம்மதியா இருப்பா. சரி, நான் வீட்டுண்ட கிழக்கு திசையில உட்காந்து ஓலையை எடுத்து படிச்சுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடைகளை தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல முடியும். சரி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுங்க நம்புதிரி. ஏங்கா, இந்த நம்பூதிரி சொல்றது எல்லாமே நடக்குது. இவர்கிட்டயே மனோவை பத்தி கேட்கலாமா? இல்லக்கா, உங்க மேல இருக்கிற பாசத்துல அந்த பொம்மையை பழி வாங்கிட்டு தான் இந்த வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு போனான். ஆனா அவன் இப்ப வரைக்கும் வரவே இல்லையேக்கா. அவன் இருக்கானா இல்ல நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பொம்மி அவனை தூக்கிட்டாளான்னு தெரியலையே. வாய கழுவியா? உங்களுக்கு பேச வேற டயலாக் இல்லைன்னா அதுக்காக கண்டதையும் உளருவீங்க. என் பையனுக்கு ஒண்ணு ஆயிருக்காத. அவன் நிச்சயம் திரும்பி வருவான். வந்துருவாங்கக்கா, வந்துருவாங்கக்கா. இங்க வந்திருக்கிறது நம்பூதிரி இல்ல. அவர் சொல்றதை யாரும் கேட்காதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. அவர் நம்பூதிரி இல்ல. என்ன இது? அங்க பாருங்க, ஈ பாருங்க. இவன் நம்பூதிரி இல்ல. அவன் பேச்ச நம்பாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. இவன் உண்மையான நம்பூதிரி இல்ல. ஐயோ,